நம்ம வந்து வண்டலூர் வந்துட்டோம். உள்ள போற என்ட்ரன்ஸு பாருங்க உட்காந்துருக்கு. இது வந்து மனுஷ குரங்கு. இங்க பாருங்க குரங்கு, மனுஷ குரங்கு வந்து ஈமோ கோவில். அணில் குரங்கு அப்படியே அணில் மாதிரியே வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டோம். அணில் மாதிரியே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க மான், அது ஒரு வித மான். நல்லா மாடு சைஸ்ல பெருசா இருக்குங்க. இது வந்து சிங்கம் இருக்கிற இடம். அது இருக்கு சிங்கம். இருங்க, சிங்கம் தெரியுதா? இப்போ நம்ம வந்து புலி பார்க்க போறோம். எங்க இருக்கு புலி? இப்போ வந்து நம்ம நரி அண்ட் ஓநாய் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்க, இது வந்து நரி. உள்ளே வந்து ஒரு வலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே, அங்கே வந்து ஓநாய் இருக்குது. அது வந்து நம்ம சரியாக பார்க்க முடியல, 1-2 தான் இருந்தது. நரி தான் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. அப்படியே நாய் டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. வாங்க போகலாம், சிறுத்தை பார்க்கலாம். இங்க ஒரு சிறுத்தை வந்து மேல பத்துட்டு இருக்கு. சவுண்ட் கொடு, சவுண்ட் கொடு. அங்க பாரு, இங்க பாரு. பாப்பா தெரியல, பாப்பாக்கு தெரியல. அங்க போங்க. இங்க பாருங்க, கீழே இறங்கி வந்துருச்சு. இது ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் நாங்க நின்றுட்டு இருந்தோம், இது வருமான்னு. மாதிரி எவ்வளவு கொக்கு இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த பிளேஸ் பார்க்கணும். இப்ப வந்து நாங்க ஆமை பார்க்க போறோம். வாங்க ஆமை பார்க்க போகலாம். பாருங்க, ஆமை பாருங்க, நிறைய ஆமை இருக்கு. எல்லாம் இது வெண்டைக்காலாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஆமை எப்படி இருக்கு பாருங்க, அழகா. தெரியவே இல்லை, அது இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு பாருங்க வெஜிடபிள்ஸ், வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, வெண்டைக்காய், கேரட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாருங்க நிறைய இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து எங்க எது எது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மேப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பாம்பு முதல்ல பார்க்க போகிறோம். இந்த முதல்ல எப்படி பத்துட்டு இருக்குங்க பாருங்க, இருக்கிறதே தெரியல. செடியில கிரீன் கலர்ல இருக்கு. இந்த முதல்ல தூங்கிட்டு இருக்கு. முதல்ல பாருங்க எவ்வளவு கிட்டக்கா வந்து எப்படி பத்துட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட சவுண்டே கொடுக்கவாங்க. இங்க பாருங்க, இது ஒரு முதல்ல வாயை திறந்துகிட்டே தூங்குது.
இது பாருங்க, இது வேற. முதல்ல இப்போ நம்ம பாம்பு பார்க்க போகிறோம். இது வந்து நியூவாக இப்படி கட்டியிருக்காங்க. போன வாட்டி நாங்கள் வரும்போது இப்படி கட்டலை. இப்போ பாம்புக்குன்னு தனியாக ஒரு கண்ணாடி கேஸ்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்க, ஒரு வீடு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ இந்த கூடார மாதிரி இருக்குது. நல்லா வீடு மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அதில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். பார்த்துன்னு இருக்கோம். இன்னும் நிறைய அனிமல் பார்க்க வேண்டியது இருக்குது. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, போஸ் பாருங்களேன். மூங்கில் காடுகளே, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே காடு மாதிரி செம்மையாக இருக்கு பாருங்க. சூப்பர் செட்டிங்கா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ தான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி செட்டிங் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எந்தெந்த பிளேஸில் எது எது இருக்குது தெரியல. ஸோ நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க. பாருங்கள், இங்கே எவ்வளோ முதல்ல பாருங்கள், சுற்றி எல்லாம் பத்துட்ருக்குங்க. ஒன்று கூட ஒரு மூமெண்ட்டு கூட இல்லை. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல்ல இருக்கு. இது பாருங்க, காட்டு பன்றி. பன்னினாவே நாத்தம் தான் வரும். இது பாருங்க, பன்னி. இப்ப நம்ம யானை பார்க்க போறோம். அங்க பாருங்க, யானை இருக்கிறது வந்து தாரணி தான் கண்டுபிடிச்சா. பாருங்க, நீர் யானை. ஸோ 2 வந்து தண்ணியில் இருந்தது, 1 வந்து கரையில் இருந்தது. ஸோ மொத்தம் 3 இருக்குது நீர் யானை. நல்லா பெரிய சைஸாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. டைனோசாரஸ் காண்டாமல் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. நெருப்பு கோழி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்க, கொச்சன்னு இருக்குது எல்லாம். இங்கே பாருங்க, ஜீப்ரா. இது எல்லா இடத்துலையும் ஒரு மயில் எப்படியாவது ஒன்று உட்காந்துருதுங்க. அங்கே வரி குதிரை வரிமா பாருங்க, ஒரு மயில் உட்காந்துருக்கு. டீக்காக்கங்க மயில். ஜீப்ரா. இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளேஸ், அது தனியாக இருக்கிறதுக்கு. இது ஒட்டகச்சிவிங்கி. அவ்வளோதான். அதோ தெரியுது பாருங்க, அதான் ஒட்டகச்சிவிங்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்களும் வந்து பாருங்கள். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும், காடு மாதிரி நல்ல ஒரு என்வாயர்மெண்ட், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் பாய்.